உலகளாவிய ரீதியில் தற்பொழுது அணு ஆயுதங்கள் இருக்கக்கூடிய நாடுகள் எத்தனை என்று பார்த்தால் 9. இதிலே இஸ்ரேலும் இருக்கிறது. இஸ்ரேலிடத்திலே 90 அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இது உலகளாவிய ரீதியில் 0.73% ஆகும். இந்த அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடத்திலே எப்படி வந்தது, இந்த அணு ஆயுதங்களை இஸ்ரேல் எந்த இடத்திலே செய்தது, எந்த இடத்திலே சோதித்து பார்த்தது, இந்த அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய டெக்னாலஜிகளை இஸ்ரேல் யாரிடத்திலிருந்து திருடியது என்பதை பற்றிய எல்லா விடயத்தையும் டீட்டெயிலாக இந்த பதிவில் பார்ப்போம். சேனலுக்கு ஃபர்ஸ்ட் தடவை வந்திருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க, அதிக பயனுள்ளதாக இருக்கும். நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தற்பொழுது ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியிலே போர் உக்கிரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போர் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணம் என்ன? ஈரானிடத்திலே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. அந்த யுரேனியத்தை வைத்து ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது. இதற்காக வேண்டித்தான் நாங்கள் ஈரான் மீது தாக்குதலை நடாத்தினோம் என்று இஸ்ரேல் கூறியது. அருமையானவர்களே, ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஈரானிடத்திலே அணு ஆயுதம் இருக்கிறதா இல்லையா என்று பார்த்தால் ஈரானிடத்திலே எந்தவித அணு ஆயுதமும் கிடையாது. அந்த அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்வதற்காக வேண்டி எந்த ஒரு முயற்சியையும் ஈரான் எடுக்கவில்லை என்பதாக சர்வதேச அணுசக்தி நிலையத்துடைய தலைவர் ரஃபேல் குரோசி அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். ஈரான் என்ன சொல்லியிருக்கிறது? நாங்கள் யுரேனியத்தை வைத்து எந்த ஒரு அணு ஆயுதத்தையும் தயாரிக்கவில்லை, எங்களுடைய நாட்டுக்கு தேவையான மின்சாரத்தை தான் நாங்கள் உற்பத்தி செய்கிறோம் என்று கூறினார்கள். அருமையானவர்களை, ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்கிறது, இது உலகத்திற்கு நல்லது கிடையாது என்பதற்காக வேண்டி இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதலை நடாத்தியது. ஆனால் இஸ்ரேலிடத்திலே 90 அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இந்த அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடத்திலே எப்படி வந்தது, எந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேல் செய்தது? தான் அணு ஆயுதத்தை வைத்துக்கொண்டு ஈரானின் மீது குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலே நியாயம்? கண்ணியமானவர்களே, இந்த 90 அணு ஆயுதங்கள் இஸ்ரேலிடத்திலே எப்படி வந்தது தெரியுமா? தெரிந்தால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். 1948வது காலப்பகுதியில் இஸ்ரேல் உருவான ஆரம்பத்தில் இஸ்ரேலுடைய முதல் பிரதமராக இருந்த பென் குரியன் அமெரிக்காவிடத்திலே எங்களுக்கு அணு ஆயுத தேவை இருக்கிறது, எங்களுக்கு அணு ஆயுதம் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்கா அணு ஆயுதங்களை கொடுப்பதற்கு மறுத்துவிட்டது, அதனுடைய டெக்னாலஜிகளை சொல்வதற்கும் மறுத்தது. அதற்கு என்ன காரணம் என்றால், அந்த காலப்பகுதியில் தான் ஜப்பானின் மீது அமெரிக்கா அணு ஆயுதத்தை பிரயோகித்திருந்தது. இதன் காரணமாக மிகப்பெரிய பாதிப்பு உலகத்திலே ஏற்பட்டது. 1.5 லட்சத்தை விட அதிகமான மக்கள் ஜப்பானிலே கொல்லப்பட்டார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த ஜப்பானுடைய பூமியிலே புட்கள் கூட முளைக்காமல் போனது. அதனுடைய எஃபெக்ட் இன்றும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி காலை 8:15 மணிக்கு ஹிரோஷிமா மீதும், 1945 ஆகஸ்ட் 9ஆம் தேதி முற்பகல் 11:02க்கு நாகசாகியின் மீதும் அமெரிக்கா இந்த அணுகுண்டுகளை பிரயோகித்தது. இதன் காரணமாக மிகப்பெரிய சேதம் உலகத்தில் ஏற்பட்டது. இதை பார்த்த அமெரிக்கா, இனிமேல் நாங்கள் உபயோகிக்கவும் மாட்டோம், எந்த நாட்டையும் உபயோகிக்க விடவும் மாட்டோம் என்று கூறினார்கள். இதன் காரணமாகத்தான் இஸ்ரேலுக்கு அந்த ஆயுதங்களை கொடுப்பதற்கும் மறுத்தார்கள். ஆனாலும் இஸ்ரேல் இதை பொறுத்து கொண்டு சும்மா இருக்கவில்லை. எப்படியாவது இந்த அணு ஆயுதத்தை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும், எங்களுக்கு தேவை இருக்கிறது என்பதாக அந்த காலத்திலே இன்னொரு வல்லரசு நாடாக இருந்த பிரான்ஸ் இடத்திலே இதை பற்றிய டெக்னாலஜிகளை தருமாறு கேட்டது. ஆனால் பிரான்ஸ் இடத்திலே அந்த அளவுக்கு டெக்னாலஜிகள் இருக்கவில்லை. அதனால் பிரான்ஸ் இடத்தில் இருந்தும் இந்த அணு ஆயுதம் செய்யக்கூடிய முறை இஸ்ரேலுக்கு கிடைக்கவில்லை. இந்த சந்தர்ப்பத்திலே இஸ்ரேல் என்ன செய்தது? அமெரிக்காவிடத்திலே இருந்த இந்த அணு ஆயுத திட்டங்களை, இந்த டெக்னாலஜிகளை இஸ்ரேல் திருடி கொண்டது. அதாவது ஹாலிவுட் டைரக்டர் ஒருவரை இஸ்ரேல் கையிலே போட்டுக்கொண்டு அவர் மூலமாக ஒரு அணு விஞ்ஞானியை விலைக்கு வாங்கி அவர் மூலமாக அமெரிக்காவிடத்திலே இருந்த இந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய முறைகளை அப்படியே இஸ்ரேல் திருடி கொண்டது. திருடியது மட்டுமல்லாமல் 1967வது வருடம் இஸ்ரேல் யாருக்கும் தெரியாமல் அணு ஆயுதத்தை செய்து கொண்டது. அணு ஆயுதத்தை செய்தது மட்டுமல்லாமல் இந்த அணு ஆயுதத்தை சோதித்து பார்க்க வேண்டும். ஆனால் அந்த காலத்திலே சோதித்து பார்த்தால் இஸ்ரேலிடத்திலே அணு ஆயுதம் இருப்பது வெளி உலகத்திற்கு விளங்கிவிடும், விளங்கினால் மிகப்பெரிய ஆபத்து இஸ்ரேலுக்கு ஏற்படும் என்ற காரணத்தினால் அணு ஆயுதத்தை செய்து கொண்டு அதை சோதனை செய்யாமல் அப்படியே மறைமுகமாக வைத்துக் கொண்டிருந்தது.
இருந்தது. ஆனால் இஸ்ரேல் ஏதோ செய்கிறது, எமக்கு தெரியாமல் மறைமுகமாக இஸ்ரேல் ஏதோ ஒரு விடயத்தை பெரிதாக செய்து கொண்டிருக்கிறது என்ற விடயம் அப்பொழுது அமெரிக்காவுடைய ஜனாதிபதியாக இருந்த ரிச்சர்ட் நிக்சன் அவர்களுக்கு தெரிய வந்தது. இஸ்ரேலிடத்தில் நீங்கள் ஏதோ செய்கிறீர்கள், அது என்னவென்று தான் எங்களுக்கு தெரியாது, ஏதாவது அணு ஆயுதத்தை செய்கிறீர்களா என்று இஸ்ரேலிடத்திலே ரிச்சர்ட் நிக்சன் அவர்கள் கேட்ட பொழுது, நாங்கள் அணு ஆயுதத்தை செய்யவில்லை, ஆனால் அந்த அணு ஆயுதம் செய்யக்கூடிய தேவை எங்களுக்கு இருக்கிறது, அப்படி நாங்கள் அந்த அணு ஆயுதத்தை செய்தாலும் நல்ல விடயங்களுக்காகத்தான் செய்வோமே தவிர எந்த ஒரு கெட்ட விடயத்துக்காக வேண்டியும் பாவிக்க மாட்டோம் என்பதாக இஸ்ரேல் கூறியது. ஆனால் அமெரிக்காவுக்கு நன்றாக தெரியும் இஸ்ரேல் அணு ஆயுதத்தை செய்துவிட்டது என்று. எனவே இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக வேண்டி 1968 வருடம் அமெரிக்கா ஒரு அக்ரிமெண்ட் போட்டது. என்ன? யாரிடத்திலெல்லாம் அணு ஆயுதங்கள் இருக்கிறதோ அவர்கள் எந்த ஒரு கெட்ட விடயத்திற்கும் பயன்படுத்தக்கூடாது, இதற்காக வேண்டி ஒரு அக்ரிமெண்டை நாங்கள் போட்டுக்கொள்வோம் என்று அந்த காலத்திலே எந்தெந்த நாடுகளிடத்திலெல்லாம் அணு ஆயுதம் இருந்ததோ அவர்களை வைத்து ஒரு ஒப்பந்தத்தை போட்டது. ஆனால் அந்த ஒப்பந்தத்திலே இஸ்ரேலை அமெரிக்கா சேர்த்து கொள்ளவில்லை. இஸ்ரேலிடத்திலே அணு ஆயுதம் இல்லை என்பதாகத்தான் அமெரிக்கா வெளிரங்கத்திலே காட்டிக்கொண்டது. 1979 வரை இஸ்ரேல் அமைதியாகத்தான் இருந்தது. 1979 வருடம் இஸ்ரேல் தான் தயாரித்த அணு ஆயுதத்தை சோதிக்க ஆரம்பித்தது. எந்த இடத்திலே சோதனை செய்தது என்று சொன்னால் சவுத் ஆப்பிரிக்காவுடைய பகுதியில். அந்த காலத்தில் சவுத் ஆப்பிரிக்காவை எடுத்துக்கொண்டால் அதிக அறிமுகம் இல்லாத காலம் அது. உலகத்திலே அதிக தொடர்பு இல்லாத நிலையில் தான் அந்த காலத்திலே ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் இருந்தது. ஆகவே ஆப்பிரிக்காவுடைய நாடுகள் தான் அணு ஆயுதத்தை தயாரிப்பதற்கு சிறந்த இடம். இந்த இடத்தில் நாம் சோதித்தால் வெளி உலகத்திற்கு விளங்காது என்ற காரணத்தினால் 1979 வருடம் இஸ்ரேல் தான் தயாரித்த அணு ஆயுதத்தை ஆப்பிரிக்காவிலே வைத்து சோதனை செய்து பார்த்தது. இந்த சோதனைக்கு பிறகு அமெரிக்காவுடைய செனட் சபையை சேர்ந்த ஒரு உறுப்பினர் யாரோ ஆப்பிரிக்காவுடைய பகுதியில் அணு ஆயுதத்தை சோதித்து பார்த்திருப்பதாக அவர் கூறினார். இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவில் இருந்து வெளியே வந்த ஒரு யூதன் பகிரங்கமாக நாங்கள் அணு ஆயுதத்தை தயார் செய்து விட்டோம் என்பதாக வெளி உலகத்திற்கு தெரிவித்தான். வெளி உலகத்திற்கு இஸ்ரேலிடத்திலே அணு ஆயுதங்கள் இருக்கின்றன, அணு ஆயுதத்தை இஸ்ரேல் தயாரித்து விட்டார்கள் என்ற செய்தி தெரிய வந்த பொழுது எந்த நாடும் இஸ்ரேலை எதிர்க்கவில்லை. இதுதான் உண்மை கண்ணியமானவர்களே. அமெரிக்கா உட்பட யூரோப்புடைய நாடுகள் இஸ்ரேலை ஆதரித்ததை தவிர எந்த நாட்டினரும் நீங்கள் எதற்காக வேண்டி இந்த அணு ஆயுதத்தை செய்தீர்கள் என்று எதிர்க்கவில்லை. அனைவரும் இஸ்ரேலுடைய கைக்கூலிகள் தான். ஆனால் ஈரான் தற்பொழுது வரை எந்த ஒரு அணு ஆயுதத்தையும் செய்யவில்லை. ஆனால் சந்தேகத்துடைய பேரிலே பல வருடங்களாக பொருளாதார தடையை மேற்குலகமும் அமெரிக்காவும் ஈரானின் மீது விதித்துக் கொண்டு தான் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ஈரானிடத்திலே அணு ஆயுதங்கள் இருக்கிறது, இது உலகத்திற்கு பேராபத்து என்ற பெயரில் இஸ்ரேல் எப்படி தாக்க முடியும்? இவர்களே அமெரிக்காவிடத்தில் இருந்து இந்த டெக்னாலஜிகளை, இந்த அணு ஆயுதம் தயாரிக்கக்கூடிய யுக்திகளை திருடி யாருக்கும் தெரியாமல் செய்து கொண்டு ஈரானின் மீது பழி சுமத்துவது, ஈரானின் மீது தாக்குதலை நடாத்துவது எந்த விதத்தில் நியாயம் கண்ணியமானவர்களே? உலகம் அநீதியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தற்பொழுது கூட இஸ்ரேல் ஈரானின் மீது தாக்குதலை நடாத்தியது, அதற்கு எந்த நாடுகளும் கண்டனத்தை தெரிவிக்கவில்லை. ஆனால் ஈரான் இஸ்ரேலுடைய அந்த முக்கியமான சொராக்கா என்ற ஹாஸ்பிட்டலின் மீது தாக்குதலை நடாத்தியதும் இது போர்க்குற்றம், இது சர்வதேச குற்றம் என்று உலக நாடுகள் சொல்வது தான் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. கண்ணியமானவர்களை, ஒரு விடயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அமெரிக்கா உட்பட யூரோப்புடைய எல்லா நாடுகளும் யூதர்களுடைய நூலாட்டி பொம்மைகள் தான். யூதர்கள் எதை சொல்கிறார்களோ அதைத்தான் இந்த நாடுகள் செய்து கொண்டிருக்கின்றன. அதனால் ஒன்றுமே செய்ய முடியாது. கடைசி காலம் வரை இந்த இஸ்ரேல் இருக்கும் வரை இந்த மேற்குலகமும் அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள். இது தவிர்க்க முடியாத உண்மை. இதை யாராலும் மாற்ற முடியாது. எனவே இது போன்ற சுவாரஸ்யமான பல விடயங்களை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் செய்யுங்க. அதிக பயனுள்ளதாக இருக்கும்.